இன்றைக்கி நாங்கள் 2020 பாஸ் பேப்பர் டிஸ்கஷன் கீழே வந்துக்கிறோம். அந்த வகையில் எங்களோட முதலாவது கேள்வியை பார்ப்போம். சரியா? எங்களோட முதலாவது கேள்விக்கு நாங்கள் முதலாவது கேள்வி 2 கூற்று தந்திக்கிறாங்க. இந்த 2 கூற்றையும் அதாவது இந்த 2 கூற்றில் அவங்க தந்திக்கிறது ஒரு கண்டுபிடிப்பு தந்திக்கிறாங்க. சரியா? இந்த 2 கூற்றில் உள்ள கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடித்த விஞ்ஞானிகளை அவங்க கேட்குறாங்க. சரியா? முதலாவது கூற்று அவங்க சொல்கிறாங்க. முதலாவது கூற்று கதோட்டு கதிர் குழாயினுள்ளே நேர்கதிர்கள். ஸோ இங்கே கதோட்டு கதிர் குழாயா இருந்தாலும் இவங்க கேட்ட கேள்வி நேர்கதிர் கண்டுபிடிப்பு. ஸோ நேர்கதிரை கண்டுபிடிச்சது உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும்? கோல்ட்ஸ்டீன். கோல்ட்ஸ்டீன் தான் நேர்கதிரை கண்டுபிடிச்சார். சரி, இதாங்கட முதலாவது கூற்று. ரெண்டாவது கூற்றை பாருங்க. சில வகை கற்களின் மூலம் உண்டாக்கப்படும் கதிர் தொழிற்பாடு. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், கதிர் தொழிற்பாடை யார் கண்டுபிடிச்சது? கதிர் தொழிற்பாடு கதிர் கண்டுபிடிச்சது ஹென்றி பெக்கரல். ஹென்றி பெக்கரல். சரியா? இது அவனோட கேள்வி. ஸோ முதலாவது நேர்கதிரை கண்டுபிடிச்சது யாரு, அடுத்தது கதிர் தொழிற்பாடை கண்டுபிடிச்சது யாரு. இந்த அடிப்படையில் உங்களோட ஆன்சர் அஞ்சாவது ஆன்சர். உங்களுக்கு அஞ்சாவது ஆன்சர் தந்திக்கிறாங்க. ஒய்கன், கோல்ட்ஸ்டீன், ஹென்றி பெக்கரல். சரியா? உங்களுக்கு கோல்ட்ஸ்டீன், பெக்கரல் 2 வேடம் தெரிஞ்சா அந்த வேடை பார்த்து இதுக்கு ஆன்சர் போடும். சரியா? இந்த கேள்விக்கு உங்களோட ஆன்சர் அஞ்சாவது. ரைட். நீங்கள் இந்த கேள்வியை மட்டும் செய்யாமல் இது ரிலேட்டடாக உங்களுக்கு தந்த ஆன்சர்ஸையும் கொஞ்சம் நாங்கள் அனலைசிஸ் பண்ணிட்டு போவோம். உங்களோட ஆன்சரில் மில்லிக்கண்டு ஒரு அழிக்கிறார். மில்லிக்கன். இந்த மில்லிக்கன் என்ன செய்தாருன்னா இலத்திரண்ட ஏற்றத்தை துணிந்தார். இதுக்கு இவர் ஒரு பரிசோதனையை மேற்கொண்டாரு. இந்த பரிசோதனை நாம சொல்லுவோம் எண்ணெய் துளி பரிசோதனை. எண்ணெய் துளி பரிசோதனை மூலம் இலத்திரண்ட ஏற்றத்தை கண்டுபிடிச்சதுதான் இந்த மில்லிக்கன். சரியா? ரைட். அடுத்தது உங்களோட ஆன்சர்ல இருக்குது தோம்சன். சரியா? தோம்சன் நிறைய வேலை செஞ்சுக்கிறாரு. இதுல முதலாவது இலத்திரன் கண்டுபிடிப்பை அவர் செஞ்சார். இந்த தோம்சன் இலத்திரன் கண்டுபிடிப்பை செஞ்சாரு. அடுத்தது இந்த தோம்சன் E/m விகிதத்தை கண்டுபிடிச்சாரு. இந்த மாதிரி இவர் சில வேலைகளை செஞ்சாரு. நாங்கள் மெயினாக உள்ள சில பாயிண்ட் நாங்கள் பார்த்துருப்போம். சரி, அப்போ மில்லிக்கன் எண்ணெய் துளி பரிசோதனை மூலம் இலத்திரன் ஏற்றத்தையும், தோம்சன் இலத்திரன் E/m விகிதம் இந்த மாதிரி அவர் கண்டுபிடிச்சிக்கிறார். சரியா? அடுத்தது ரதர்ஃபோர்ட். சரியா? இந்த ரதர்ஃபோர்ட் என்ன செய்தாருன்னா பொட்டகட்டு பரிசோதனையை கண்டுபிடிச்சார். பொட்டகட்டு பரிசோதனை. இந்த பொட்டகட்டு பரிசோதனை மூலம் புரோத்தனை இவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ இலத்திரனை கண்டுபிடிச்சது தோம்சன், புரோத்தனை கண்டுபிடிச்சது ரதர்ஃபோர்ட். சரியா? இது ரிலேட்டடா நீங்க இப்படி ஒரு கேள்வியை கண்டா இந்த கேள்வியில் உள்ள விடையை மட்டும் பார்த்துட்டு போவாங்க. இது தொடர்பா உள்ள எல்லா ஆன்சர்ஸ்லையும் எப்படியாவது விஞ்ஞானிகள் வந்தா இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள், இந்த விஞ்ஞானிகள் யாரோட தொடர்பு பட்டிக்கிறாங்க, இது சம்பந்தமா நீங்க அனலிசிஸ் பண்ணி வச்சீங்களாகும் உங்களுக்கு இதுக்கு பிறகு வர அடுத்தடுத்த பாஸ் பேப்பர் செய்யும் போது உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு இது விவசாயிக்க போகுது. சரியா? இதாங்க முதலாவது கேள்வி.